ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. நான் உங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவர் பவர்டு ஓவர் சவுண்ட் ஓவர் இட் அப்படின்ற மானோட எபிசோட் 13th ரிவ்யூ தான் guys பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். ஒரு மாதிரி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த நண்பர்களும் பார்த்தீங்கன்னா 29 எபிசோட மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் புரியும். ஏன்னா ஒரு மாசம் ஆயிடுச்சு நம்ம இந்த ஒரு மான்வாவை போட்டு ஒரு மாசம் கேப்னால நிறைய பேருக்கு கதை மறந்துருக்கும். அதனால பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும், ஈஸியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் பீஸ்ட் டேமர் மான்வா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடு இன்னும் ரிலீஸ் ஆக நீங்க வந்து ப்ரோ அடுத்த எபிசோடு எங்க ப்ரோ அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி ஒரு வாரத்துக்கு ஒரு எபிசோடு தான் ரிலீஸ் ஆகும். நான் காலையிலே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால மறுபடியும் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல கேட்டுருவான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதான் காட்டுறாங்க. ஒரு ஹியூமனா இந்த இடத்துல சாக போறியா, அப்படின்னா ஹியூமன் இல்லாம வேற ஏதாவது ஒரு கிரியேச்சரை என் கூட வாழ போறியா, சாய்ஸ் இஸ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா. அதுல இருந்தா இந்த ஒரு சாப்டரை கண்டினியூ பண்றாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் பிரின்ஸை சொல்றாங்க. அதாவது அவங்க பேச முடியாம பாதி வார்த்தை சொல்லி பாதி வார்த்தை சொல்லாம தான் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து முழுசாவே அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லிடு. பரவாயில்ல, எனக்கு என்னவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பண்ணிரு. என்னோட சோலை வந்து ஒரு டீமனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வேணும், பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை மைட் பிளாக்கையும் ஃபர்ஸ்ட் பிரின்சஸையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் ஓகே இவங்களுக்காண்டியே நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு, ஐசி ஒரு குட் ஆன்சர் தான் நீ சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் பிரின்சஸ் அப்படியே தூக்கிட்டு சொல்றான், சரி நீ சொன்னதை இப்பயே செய்யறேன். என்னை பார்க்கும்போது கடவுளுக்கு நான் நெருக்கமா இருக்கிறத விட ஒரு டீமனுக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கழுத்திலே கடிச்சுலாம். ஆக்சுவலி அந்த இமேஜை மட்டும் நான் தூக்கி இருப்பேன், அதெல்லாம் போட்டேன்னா அவ்வளவுதான் சேனல் போயிடும். ஏன்னா நம்ம ஹீரோ கடிக்கும் போது நம்ம ஐயா கொடுத்துருந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த மாட்டிக்கு அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு இத்தனை நாள் கஷ்டப்பட்டு எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சில பேனல்ஸ் நான் தூக்கி இருப்பேன், அது மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த ஒரு மான்வால இனி வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் வைலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, பிளட் சீன்ஸ் நிறைய இருக்கு. அதனால அதை மட்டும் தூக்குவேன். பட் ஆனா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க ஏன் தூக்குறேன் அப்படின்ட்டு. அப்படி நம்ம ஹீரோ வந்து அழியாவை கடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி ரத்தமா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு போரியை போட்டு உட்கார வச்சிட்டாங்க, மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள உட்கார வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் இன்ஃபோ பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டெட் பாடிஸே நான் வந்து கோஸ்டா மாத்திடுவேன், மாத்தினதுக்கு அப்புறம் மாத்தின்னு வச்சுக்கோங்க. பார்ட்டி நடக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெளியில இருக்க எல்லா சோல்ஜர்ஸே நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கோஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பொண்ணை முழிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துலயே இருந்து பாத்துக்கங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் நீங்க இதை பாத்துக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல கட்ட போட்டு நம்ம தாடியை தான் காட்டுறாங்க. தாடிட்ட வந்து பாத்தீங்கன்னா சோல்ஜர் சொல்றாங்க, கிங் நியூ கிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, செகண்ட் பிரின்சஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மூலையில புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ பார்த்தேன்னு நம்ம தாடி சொல்றேன், ஐசி எனக்கு புரியுது, நீதி உள்ள தேசத்தோட ஆரம்பம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இப்போ வந்து தயங்குறீங்களா நீங்க, அவளை கொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்றான். எஸ் சார் எங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் ஆள்றதான் வந்து நல்லாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருந்த கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா இல்ல, நாட்டுல இருக்க எல்லா மனுஷன் வேஸ்ட் பண்ணிட்டு தேவையெல்லாம் பார்ட்டிஸ் வச்சுக்கிட்டு இருந்தான், அதனால நாட்டு வறுமையில இருந்துச்சு. இப்போ வந்து நான் இனிமே ரூல் பண்ண போற ஆட்சி தான் நல்லாச்சு அப்படின்றதான் சிப்பாலிக்கா சொல்லியிருப்பான் அந்த இடத்துல. சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறேன், இந்த நாடு பூரா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பசி வறுமை அனாதை குழந்தைங்க, அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு யோசிச்சு பாக்குறோம். யோசிச்சு வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்டர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நைட் கமாண்டர், அவங்கள மாதிரி தான் இருக்காங்க. பின்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்துட்டு சொல்றான், நானும் எதுவுமே பண்ணல, நானும் அவங்களோட சேர்ந்த ஒரு குற்றவாளி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல வரான்னு புரியல. பட் ஆனால் அவன் சொன்னது அப்படியே சொல்லிட்டேன். அது மட்டும் கிடையாது, இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட பயணம், ஒரே கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய நல்ல காம்ரேட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறேன். அப்படியே நான் நைட் கமாண்டரே காட்டுறாங்க. காட்டிட்டு மறுபடியும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நாடு எப்படி இருந்துச்சு அதே மாதிரி நான் மீட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ ஷேடோக்குள்ள இருந்து வந்துட்டு பக்கத்துல கழுத்துலயே ஒரு போட்டு ரத்தம் தெரிக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. எல்லா சொல்றதும் என்னடா நடக்குதுங்க, இவன் எப்படிடா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பயங்கர ஷாக்ல தான் இருக்காங்க. அவனால எதுவுமே பண்ண முடியல, அவர் ஸ்ட்ரென்தா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நைட் கமாண்டருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங்கா இருக்கு. என்ன எனக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங்கா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, ஏதோ அமைதியா இருக்க மாட்டேங்க எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அவ ஒரு பக்கம் அங்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க, இந்த பக்கம் வந்து கட் பண்ணி காமிச்சாங்கன்னு வச்சுக்க, நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா உங்களை நியூ கிங்கோட
தலை வந்து என் கையில அப்படின்னு சொல்லிட்டு தலையை புடிச்சு நீட்டிட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, உங்களோட மிஷின் ஃபெயில்ட் ஆயிருச்சு, உங்க தலையோட தலையே இல்ல அப்படின்ற பட்சத்துல சண்டை போட எந்த காரணமும் கிடையாது. சரி என்ன பண்ண போறீங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிச்சு, அடே பாஸ்டர் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வரதான் செய்யறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, சரி சொன்னா கேட்க மாட்டீங்க, நான் முதலே சொல்லி பார்த்துட்டேன், பேட்டில் முடிஞ்சு போச்சு, சண்டை போட வேணாம்தாண்டு. யார் விட்டது, சாவன்னு நினைச்சா சாவதே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷேடோக்குள்ள இருந்து கத்தியெல்லாம் எடுக்கிறான். எடுத்துட்டு வந்துட்டு, ஏற்கனவே இது இவ்வளவு தூரம் போயிருச்சு, நீங்க எவ்வளவு வேற கொண்டுட்டீங்க, நான் இவ்வளவு வேற கொண்டுட்டேன். ம் வேற வழி இல்ல, முடிச்சுக்கிறோன்னு பார்த்தேன், நீங்க வேணாம்னு நினைக்கிறீங்க, சரி செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குத்தி கொண்டு சோழியை முடிச்சிட்டான். அப்படி சோழியை முடிச்சுட்டு சொல்றான், நீங்க கடைசி வரைக்கும் எதிர்த்து நின்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோட சைஸ் சிறுசா இருக்கிறதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆக்சுவல் சைஸே சிறுசு தான். நான் வந்து 2 எபிசோட போடலான்னு தான் பார்த்தேன். 2 எபிசோட போடலான்னு பார்த்தப்போ வயலன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெத் சீன்ஸும் நிறைய இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு அந்த இதெல்லாம் இமேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில இது இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டிருப்பேன். அப்படி போட்டிருக்க பட்சத்துல வீடியோ பெருசா இருக்க பட்சத்துல வந்து நிறைய பிரச்சனையா இருக்கும், செக்கிங் நிறையா இருக்கும். பட் சிறுசா இருக்க பட்சத்துல அவ்வளவா செக் பண்ண மாட்டாங்க. பட் அது வந்து காப்பிரைட்ஸ் வர்றதா இருந்தா, ஸ்ட்ரைக் ஏதாவது வர மாட்டேங்கிற பட்சம் முதலே வந்து நான் அன்லிஸ்ட்ல போட்டிருப்பேன். அன்லிஸ்ட்ல வந்து போட்டிருக்க பட்சத்துல எனக்கு ஓரளவுக்கு பிரச்சனை வராது. அதனாலதான் வீடியோ சிறுசா போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தூக்குவாங்கன்னு தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண போய் பாருங்க. அப்படி தூக்கிட்டேன்னா அப்லோட் பண்ண மாட்டேன், முதலே சொல்லிடுறேன் நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளறி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மான்வை எக்ஸ்பிளைன் பண்றப்ப எனக்கே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் நேம்லாம் மறந்து போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ பாதி வாய்ஸ் கொடுத்ததோட பாஸ் பண்ணி வச்சுட்டு என் வீடியோவே மறுபடியும் போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஏதோ நேற்று அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு அப்லோட் பண்றதுலாம் கொஞ்சம் பர்ஃபெக்டா பண்ணிடுவேன். இன்னைக்கு போட்ட மாட்டிக்கு நாளைக்கு ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் நண்பர்களே. ஒரு 5 சாப்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, டக்கு டக்குன்னு போட்டுட்டு அடுத்த சாப்டர் அடுத்து வேற ஒரு மான்மா பார்த்து வச்சிருக்கேன், நான் சப்ஸ்கிரைபர் சொன்னாதான் அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், அவ்வளவுதான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த வெள்ளைக்கான ஆள்ல வச்சுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும். ஓகே, குட் நைட்.